நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள பல பேர் டூ வீலர் எடுத்துகிட்டு போவோம். சாயந்தரம் வேலை முடிஞ்சு வீட்டில் கொண்டு போய் விடுவோம். காலையில் ஒரு அர்ஜென்ட்டுக்காக வண்டி எடுக்கும்பொழுது பார்த்தா வண்டி வந்து பஞ்சராக நின்றுக்கிட்டு இருக்கும். நம்ம நினச்ச நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்தில் போக முடியாது. அதுவே ஒரு மருத்துவ எமர்ஜென்சியாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் போக முடியாது. அடுத்தது ஒரு வண்டியை பிடிக்கணும், அல்லது டாக்ஸியை பிடிக்கணும், பஸ்ஸை பிடிக்கணும். இந்த மாதிரி நிறைய டிலே ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி நேற்று நடந்தது. நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு வண்டியை விட்டுட்டேன். காலையில் ஒரு எமர்ஜென்சியாக ஒரு இடத்துக்கு போகணுன்னு போய் வண்டியை பார்க்குறேன், ஃப்ரண்ட் வீல் பஞ்சராக இருக்குது. மறுபடியும் அதை சரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு வண்டியை கடன் வாங்கி போகிறதுக்கு நான் போகக்கூடிய இடத்துக்கு சீக்கிரமாக போக முடியல. அதுவே ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா உண்மையிலேயே கஷ்டம்தான். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நைட்டில் கொண்டு போய் வண்டியை விடுறோம். காலையில் நம்ம வண்டி எடுக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் 2 ஹவருக்கு முன்னாடி தூங்கி எழுந்திரிச்சோன்னா ஒரு டைம் நம்ம வண்டியை போய் பார்க்குறது நல்லது. ஏன்னா அது ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணி போகிறதுக்கு உண்டான சூழலை நம்ம ஏற்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நேற்று ஒரு விடுகதை சொல்லியிருந்தேன் இல்லையா? நமக்கு சொந்தமான ஒன்றை நம்ம விட மற்றவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க, நமது பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி உண்டான விடுகதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாண்டா அப்பா அதாண்டா. இது கதையே ஒரு மாதிரியாக இருக்கும். வில்லேஜில் இருக்கிற நபர்களுக்கு இது கண்டிப்பாக பதில் தெரியறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. நகர்ப்புறத்தில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் தெரியறது கஷ்டம். இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பதில் தெரியுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கோம். புதிய நபர்கள் நிறைய பேர் பார்க்கல. ஸோ நிறைய நபர்கள் கேட்டதுனால இந்த வீடியோ பின் பேலட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், யார் நம்மளுக்கு கீழே ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பின் வாலெட் அப்படிங்கிறது நாம் ஒரு பிஎம்மாக ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு கீழே ஒருத்தர் பிஎம்மாக 360 ரூபா பே பண்ணி வந்தாலே நம்மளுக்கு பின் வாலெட் கிடைக்கும். அப்படி எவ்வளோ கிடைக்கும், என்னென்ன பிளானில் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு க்ரௌனாக நீங்கள் மாறிட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே 360 ரூபா பே பண்ணி வந்து நம்ம நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் கேர் பவுடரை பர்ச்சேஸ் பண்ணி வந்தார்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பின் வாலெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ரூபா கிடைக்கும். உங்களுக்கு கீழே அதே ஒருத்தர் வந்து சில்வர் மெம்பராக அப்டேட் ஆகிறார் அப்படின்னா நமக்கு 600 ரூபா கிடைக்கும். அதுவே ஒருத்தர் கோல்டாக நம்மளுக்கு கீழே அப்டேட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு 600 ரூபா கிடைக்கும். அதுவே டைமண்டில் ஒருத்தர் நமக்கு கீழே அப்டேட் பண்ணுறாரு அப்படின்னா 1200 ரூபா கிடைக்கும். நமக்கு கீழே க்ரௌனாக ஒருத்தர் அப்டேட் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு 2400 ரூபா கிடைக்கும். இது இல்லாமல் இதெல்லாம் டைரெக்டாக உங்களுக்கு கீழே யார் ஒருத்தர் வராரோ, நீங்கள் யாருக்கு ஐடி போட்டு கொடுக்குறீங்களோ அவங்க ஜாயின் பண்ணால் வரக்கூடிய பின் வாலெட்டு. இது இல்லாமல் நமக்கு கீழே 12 லெவலில் யார் எங்கே ஜாயின் பண்ணாலும் சம் பர்சன்டேஜ் ஆஃப் பின் வாலெட்டு நம்மளுக்கு கிரெடிட் ஆகும். இந்த பின் வாலெட் அமௌண்ட்டெல்லாம் வச்சு ஆகஸ்ட் 1க்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு கீழே பிஎம்ஓ சில்வரோ கோல்டு டைமண்ட் க்ரௌன் எது வேணாலும் அப்டேட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் 1/8/2023 ஆகஸ்ட்டில் இருந்து யாருமே இந்த பின் வாலெட்டை வச்சு பிஎம் பின் அப்டேட் பண்ணிக்க முடியாது. ஏன் சார் பண்ண முடியாது அப்படின்னா, இந்த பிஎம் பின்னை வச்சு தான் நம்ம ஸ்டோரை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஓஎம்மாக இருக்கவங்க இந்த பிஎம் பின் வாங்குறதுக்கு அவங்கவுங்க அப்ளிகேஷனில் அவங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி நிறைய ஸ்டோர் வரும். அந்த ஸ்டோரில் போய் தான் நீங்கள் வந்து பிஎம் பின்னை காசு கொடுத்து தான் வாங்கிக்கணும். இந்த பின் வாலெட்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணவே முடியாது. ஏன் இதை இப்படி வச்சுருக்காங்கன்னா, ஓஎம்மாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பிஎம் பின்னுக்காக ஸ்டோர் போனாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை வாங்குவாங்க. எல்லா நபர்களும் அங்கே போகும்போது நிறுவனத்துக்கு ஒரு வியாபாரம் நடக்கும் அப்படின்றதன் அடிப்படையில் தான் இந்த பிஎம் பின்னை ஸ்டோரில் வாங்குற மாதிரி வச்சுக்கிறாங்க. இந்த பிஎம் பின்னை வேறு எப்படி பயன்படுத்துறதுனா, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய சில்வர் கோல்டு டைமண்ட் க்ரௌன் இந்த எல்லா பிளானுக்கும் உங்கள் பின் வேலெட்டில் அமௌண்ட் இருந்தால் பயன்படுத்திக்கலாம். முழுமையான அமௌண்ட் இருக்குங்க. நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ என் பின் வேலெட்டில் ஒரு 60,000 இருக்குது சார், மீது ஒரு 60,000 கையில் கொடுத்து இதை ரெண்டையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வந்து க்ரௌன் மெம்பரை அப்டேட் பண்ணலாமா எனக்கு கீழே அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. நீங்கள் க்ரௌன் மெம்பராக கூட அப்டேட் பண்ணலாம். ஆனால் அதுக்குண்டான முழு தொகையும் உங்களுடைய வேலெட்டில் இருக்கணும். இன்னும் சில நபர்கள் என்னுடைய 3வது 4வது டவுன்லைன் மக்களுக்கு இந்த பின் வாலெட்டை நான் பயன்படுத்தி சில்வரோ கோல்டோ நான் அப்டேட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. இது வந்து நம்மளுடைய ஒரு பணம் தான். நம்ம ஒருத்தரை ஜாயின் பண்ணுறோம், அதுக்காக நிறுவனம் தரக்கூடிய ஒரு அமௌண்ட்டு தான் இந்த பின் வாலெட்டு. அதை நம்ம எப்படி அதை பணமாக மாற்றிக்கலாம் அப்படின்னா, நமக்கு கீழே வரவங்களை வந்து இந்த மாதிரி சில்வர் கோல்டு டைமண்டை தான் அப்டேட் பண்ணிக்க முடியுமே தவிர வேறு 3வது டவுன்லைன் 4வது டவுன்லைன் பண்ணவே முடியாது. இன்னும் சில நபர்கள் இது எனக்கு பணமாக கிடைக்குமா,
இல்லை ப்ராடக்ட் போய் வாங்கிக்கலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக பண்ண முடியாது. இது ஒன்லி ஃபார் பின் ஆக்டிவேஷனுக்காக மட்டுமே தான். பிஎம் பின்னை மட்டும் இனி வரும் காலங்களில் வந்து இந்த பின் வாலெட்லேருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு மேலே எந்த பிளானில் இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய நபர்கள் இது சார்ந்து டெய்லியும் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான் போடுறேன். அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. பின் வாலெட் அப்படின்றது ஒவ்வொரு லெவல்லையும் நமக்கு கீழே எத்தனை லெவலில் அப்டேட் ஆனாலும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். டைரெக்டில் அப்டேட் ஆனாலும் நம்மளுக்கு நிறைய பின் வாலெட் கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய தகவல். எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய டவுன்லைன் மக்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா ஆகஸ்ட்டுக்கு பின்னாடி நிறைய பேர் அப்டேட் ஆனவங்களுக்கு தெரியல, அவங்களோட அப்ளைன்னு சொல்கிறதே இல்லை. கேட்டால் சார் என்னுடைய பின் வாலெட்டில் அமௌண்ட் இருக்குது, பிஎம் அப்டேட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதனால் பிஎம் பின்னை அப்டேட் பண்ண முடியாது பின் வாலெட்டில் இருந்து. சரிங்களா? ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மைவி ட்ரேடர்ஸில் புதிய நபர்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக மைவி ட்ரேடர்ஸில் இணைத்து விடலாம். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி ட்ரேடர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன்.